வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் பியூட்டி டாக். ஏபிசி ஜூஸ் குடிச்சா கண்டிப்பா நம்ம 100% கலர் ஆகும், அது உண்மை. ஆனா அது குடிக்கிறதுனால என்னென்ன சைடு எஃபெக்ட், அதை எப்படி குடிச்சா நமக்கு நல்லது, அதுதான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏபிசி ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணுங்க. ஏபிசி ஜூஸ் வந்து ஏக்கு இது தான் இருக்கணும், பிக்கு இது தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. இப்போல்லாம் மாற்றி மாற்றி எடுத்துக்கிறாங்க. பட் நான் ஃபேமஸாக எப்போதும் எல்லாருமே போடுற ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இது தான் நான் எடுத்திருக்கேன். ஆப்பிள் வந்து ஒரு ஆப்பிள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன், தோலை சீவிட்டு. அதுக்கப்புறமா ஒரு காப்பங்கோட ரொம்ப கம்மியான அளவு பீட்ரூட், அப்புறம் ஒரு பாதி கேரட், இப்படி தான் நான் இன்க்ரீடியண்ட்டை வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணாமல் நான் அப்படியே ஊற்றிட்டேன். அப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நான் ஏபிசி ஜூஸ் போட்டிருக்கேன். போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக ஏபிசி ஜூஸ் வந்து நிறைய பேர் ஃபில்டர் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம நார்மலாகவே ஃப்ரூட்ஸை வந்து அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி குடிக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் வந்து ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு சாப்பிட்றத விட ஜூஸ் குடிக்கணும் எனக்கு பெட்டராக தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே அரைச்சி ஃபில்டர் பண்ணாமல் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ வந்து நான் ஃபில்டர் பண்ணாமல் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்களும் இந்த ஜூஸ் குடிக்கும்போது ஃபில்டர் பண்ணாமல் குடிங்க. ஃபர்ஸ்ட் இதோட டேஸ்ட் பார்த்துடலாம். நான் லெமன் சேர்த்துருக்கனால இது வந்து நல்லா, அது வந்து நம்ம அப்படியே போட்டிருக்கோம்ல, ஸோ வந்து ரொம்ப லிக்விடாக அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரிலாம் இல்லாமல் நல்லாவே இருக்குது. ஃப்ரூட்ஸ் அப்படியே சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன டேஸ்ட் இருக்குமோ சேம் டேஸ்ட் அப்படியே இருக்குது. இது மூணுமே சேரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இதை நான் எப்படி போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஒரு ஆப்பிள் அப்படியே எடுத்துக்கிட்டேன். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பாதி ஆப்பிள், ஒரு பீட்ரூட், ஒரு கேரட், அதான் ஏபிசி ஜூஸ் அப்படி சொல்லுவாங்க. பட் என்னைய கேட்டால் நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள், ஃபுல் ஆப்பிள் அண்ட் வந்து கொஞ்சமாக ஒரு அதுக்கு காப்பங்கு அளவுக்கு பீட்ரூட்டு, ஒரு பாதி அளவுக்கு கேரட், இப்படி எடுத்துக்கிறது தான் பெட்டர், அதுதான் நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாரும் என்ன கேட்பாங்க, ஏபிசி ஜூஸ் குடிச்சா வெயிட் கெயின் ஆகுமா இல்லை வெயிட் லாஸ் ஆகுமா? இதுதான் எல்லாரோடையும் பெரிய கேள்வியாகவே இருக்கும். கரெக்டாக? கண்டிப்பாக ஏபிசி ஜூஸ் வந்து இதை ஒரு அடிஷ்னல் ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கும் போது, அதாவது மார்னிங் நான் டிஃபன் சாப்பிட்டேன், அடுத்து வந்து 11 மணிக்கு ஒரு ஜூஸாக நான் எடுத்துக்கிறேன், அப்புறமா ஆஃப்டர்நூன் ஒரு டிஃபன் சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் வந்து கெயின் ஆகும். ஓகேவா? பீட்ரூட்டும் கேரட்டும் ரெகுலராக சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுப்போம் இல்லையா, பீட்ரூட் சாதம், கேரட் சாதம் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகும். ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ ரெகுலராக எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வந்து வெயிட் வந்து கெயின் ஆகும். பட் இதை வந்து நீங்கள் மார்னிங் சாப்பாடு ஸ்கிப் பண்ணிட்டோ இல்லை ஆஃப்டர்நூன் லஞ்சை ஸ்கிப் பண்ணிட்டோ ஒரு டயட் பிளான்ல இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெயிட் வந்து லாஸ் ஆகும், வெயிட் வந்து கெயின் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதே மாதிரி இது வந்து ஃபுல்ஃபில்லாக எனக்கு இல்லை, இது மட்டும் குடிச்சா எனக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக இல்லை அப்படிங்கிறவங்க நிறைய பேருக்கு இது குடிச்சாலே ஃபுல் ஆகிடும். ஏன்னா மூணுமே சேர்த்துருக்கோம்ல. இன்கேஸ் வந்து ஃபுல்லாக இல்லை அப்படின்னா இதை குடிச்சிட்டு 1 hour கழிச்சு தான். இப்போ இன்கேஸ் நீங்கள் 3 இட்லி சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா 1.5 இட்லி பாதியாக அப்படியே சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும், வெயிட் கெயின் ஆகாது. ஏன்னா நீங்கள் அந்த கார்போஹைட்ரேட் லெவலை வந்து கம்மி பண்ணுறீங்களா, இதுலேயும் கார்போஹைட்ரேட் இருக்குதான். பட் இது வந்து நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அடுத்த கொஸ்டின், இந்த ஏபிசி ஜூஸ் குடிக்கிறதுனால என்னெல்லாம் சைட் எஃபெக்ட்? கண்டிப்பாக சைட் எஃபெக்ட் நிறையவே இருக்கு. ஆனால் இதை ரெகுலராக எடுத்துக்கும் போது தான், டெய்லியும் நீங்கள் ஏபிசி ஜூஸ் குடிக்கும் போது தான் சைட் எஃபெக்ட் இருக்கு. நீங்கள் ஆப்பிள் இருக்கு இல்லையா, ஆப்பிள் ஜூஸ் மட்டும் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எந்த சைட் எஃபெக்டும் கிடையாது. ஆப்பிள் ஜூஸை ஃபில்டர் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம எடுத்துருக்கிற மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா எந்த சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது. சூப்பராக இருக்கும், ஹெல்த்து, ஸ்கின்னு எல்லாமே சூப்பராக இருக்கும். இதில் சேர்க்கிறோம் இல்லையா பீட்ரூட், இதுதான் 70% நம்மளுக்கு சைட் எஃபெக்ட் வர்றதுக்கான காரணம். அடுத்து ஒரு 30% கேரட் அப்படின்னு வச்சுக்கலாம். பீட்ரூட் ஜூஸை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்டொமக் ப்ராப்ளம் வரலாம், ஸ்கின்ல வந்து அலர்ஜி வரலாம், இச்சிங் வரலாம். டெய்லியும் நம்ம குடிக்கிறதுனால கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அதோட யூரின் வந்து ரெட் கலராக போகும். ப்ரெஷர் லெவல் வந்து லோவாக இருக்கும், லோ ப்ரெஷர் ஆகும். அதே மாதிரி பிளட்ல வந்து சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே சொல்றாங்க. கேரட் ஜூஸ்லயும் இதே மாதிரி தான் சிமிலரா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். பீட்ரூட் எப்படியோ அதே மாதிரி தான் கேரட் 50% அதோட ப்ராப்ளம்ஸ் வந்து பண்ணும். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஜூஸை ரெகுலராக குடிச்சா சைட் எஃபெக்ட் வரும். ரெகுலராக குடிக்கக்கூடாது அப்படின்னா நான் 100% எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து எல்லாரும் சொல்கிறாங்களேங்கிறதுக்காக ஒரு 1-2 வீடியோ பார்த்து ஏபிசி ஜூஸை வந்து ரெகுலராக குடிக்காதீங்க.
அடுத்த கொஸ்டின், இதை குடிச்சா கலராகவும் சொல்றீங்க, ரெகுலராகவும் குடிக்கக்கூடாது சொல்றீங்க, அப்படி எப்படி தான் குடிக்கிறது? கரெக்ட். எப்படி குடிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இந்த ஜூஸோட வேல்யூ இருக்கு. நம்ம இந்த ஜூஸை எப்படி குடிச்சா நல்லது? 3 days once நீங்க இந்த ஏபிசி ஜூஸை இப்போ நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி நீங்க குடிக்கலாம். 3 days once. நீங்கள் வந்து சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணிட்டு குடித்தாலும் சரி, இது ஒரு அடிஷ்னல் ஃபுட்டாக குடித்தாலும் சரி, 3 days ஒன்ஸ் குடிக்கும்போது எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது, வெயிட் கெயினும் ஆகாது, பீட்ரூட் சம்மந்தமான எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ கண்டிப்பாக தாராளமாக நம்ம பீட்ரூட் சேர்த்துக்கலாம். அதுலேயும் இதில் நம்ம சேர்த்துருக்கிற பீட்ரூட் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இதை வந்து 3 days ஒன்ஸ் அப்படி கணக்கு வச்சோம்னா வீக்லி 2 times வரும். இப்போ மண்டே குடிக்கணும் அப்படின்னா செவ்வாய் புதன் வியாழன் விட்டுட்டு வெள்ளிக்கிழமை குடிக்கலாம். அப்போ வீக்லி 2 times கணக்கு வந்துடும். நம்மளுக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை குடிக்கிற மாதிரி கணக்கு வந்துடும். 3 நாளுக்கு ஒரு தடவை இதை குடிக்கும்போது கண்டிப்பா உங்களோட ஸ்கின் டோன்லயே சேஞ்சஸ் இருக்கும், உங்களோட ஹெல்த்துக்கும் இது நல்லது. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. கேன்சருக்கு வந்து நம்மளுக்கு கேன்சர் வராம இது பாதுகாத்துக்கும். அது மாதிரி நிறைய இருக்கு, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணும். கண்டிப்பா வந்து 100% இது ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணும். அது மாதிரி ஸ்கின் டோனை வந்து லைட்டன் பண்ணும். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் இதை ஏன் ரெகுலரா குடிச்சு நம்மளோட சைட் எஃபெக்ட்டும் சேர்ந்து வாங்கிக்கணும்? 3 days ஒன்ஸ் குடிச்சாலே இனஃப் தான். 3 days ஒன்ஸ் நீங்க கண்டினியூவா குடிச்சிட்டு வரீங்க ஒரு 6 months அப்படின்னா கண்டிப்பா இதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஒரு 1 month 1.5 monthலே நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் குடிச்சே காமிச்சிடுறேன். இன்னைக்கு வந்து நான் மார்னிங் சாப்பாடு ஸ்கிப் பண்ணிட்டு இதுதான் குடிக்க போறேன். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுக்க மறக்காதீங்க. என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி டிப்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.